ரோஷம். இந்த கதையை எழுதியவர் அசோகமித்திரன். 1990 வெளிவந்த கதை. அன்றும் அதே மாதிரி நடந்த பிறகுதான் பொன்னம்மாள் அவளுடைய புது மருமகள் இயல்பிலேயே சற்று மந்தமானவள் என்ற முடிவுக்கு வந்தாள். பாலை அடுப்பில் வைத்துவிட்டு வெளியே வேடிக்கை பார்க்கப் போகாதே என்று பலமுறை சொல்லியாயிற்று. லோகுவும் சரி அத்தை, சரி அத்தை என்றுதான் ஒவ்வொரு முறையும் சொன்னாள். ஆனால் இப்போது மீண்டும் பாலை பொங்கி வழியச் செய்துவிட்டாள். மக்கு மக்கு என்று பொன்னம்மாள் உரத்து கூறினாள். உறவில் பெண் எடுக்க வேண்டாம் என்று ராமசாமி உறுதியாகச் சொன்னதில்தான் இந்த பெண் மருமகளாக வாய்த்தாள். உறவில் கல்யாணம் செய்து கொண்டு பிறந்த குழந்தைகள் சோனியாக பிறந்தார்கள், ஊனமாக பிறந்தார்கள், விகாரமான முகத்தோடு பிறந்தார்கள். இப்போது இந்த மக்கு பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தை எப்படி இருக்கப் போகிறது? லட்சணமாக இருக்கும், ஆனால் மக்காக இருக்கும். ராமசாமி வரையில் சந்தோஷமாக இருந்தான். அவன் வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்து பிற்பகல் சாப்பாடு தொழிற்சாலை கேண்டீனில்தான். ஆதலால் அவனுக்கு காலையில் சோறாக்க வேண்டியதில்லை, கட்டித்தர வேண்டியதில்லை. காலை கஞ்சியை பொன்னம்மா தயாரித்து விடுவாள். இப்போதும் சமையல் புரிவது அவள்தான். மிகச் சின்ன சின்ன வேலைகள்தான் மருமகளுக்கு தருவது. ஆனால் பாலை மட்டும் அவள் திரும்ப திரும்ப பொங்க விட்டு விடுகிறாள். பொன்னம்மாளுக்கு லோகுவை நேருக்கு நேர் திட்டிவிட மனமில்லை. ராமசாமிக்கு அவனுடைய அப்பா அவன் 2 வயதாக இருக்கும்பொழுது செத்துப்போயிருந்தார். லோகுவின் அம்மா லோகு கைக்குழந்தையாக இருக்கும்போதே போய்விட்டாள். தாயில்லாத பெண் வேண்டாம் என்றுதான் பொன்னம்மாளுடைய உறவினர்கள் எல்லாரும் சொன்னார்கள். ஒரு நல்லது கெட்டது நடந்தால் அம்மாக்காரியால்தான் ஒத்தாசை. அண்ணி, பெரியம்மா யாரும் வரமாட்டார்கள். வேண்டாம் இந்த பெண். ஆனால் ராமசாமி ஒற்றை காலில் நின்றான். நம் வீட்டுக்கு பெண் வந்துவிட்டால் எல்லாம் நம் பொறுப்பு, இதற்கு வேறு யார் வேண்டும் என்றான். எனக்கு வயதாகிறதே என்று பொன்னம்மாள் சொன்னாள். அந்த பெண்ணின் அம்மா இருந்தால் அவளுக்கு மட்டும் வயதாகாமல் இருக்குமா என்றான். லோகுதான் அன்றும் பொன்னம்மாளுக்கு உணவு பரிமாறினாள். லோகுவின் கையில் எப்போதும் ஒரு நடுக்கம் இருந்தது. நடுக்கம் பயத்தை காட்டக்கூடும். லோகுவுக்கும் பொன்னம்மாளிடம் பயம் இல்லை என்று கூற முடியாது. அவள் சரியத்தை சரியத்தை என்று சொல்லும் போதெல்லாம் அவளுடைய குரல் பொன்னம்மாளுடையதை விட ஒரு சுருதியாவது குறைந்திருக்கும். ஆனால் பயம் மட்டும் போதுமா? ஏன் சொன்னதை கேட்கும் குணம் சிறிதும் இல்லை? சரியத்தை சரியத்தை என்று அடிக்குறுதனம் சொல்வதற்கு என்னவென்று பொருள் கொள்வது? பொன்னம்மாள் சாப்பிட்டு முடித்த பிறகு லோகு சாப்பிட உட்கார்ந்தாள். தினமும் மருமகளுக்கு பொன்னம்மாள் உணவு பரிமாறுவாள். இன்று பாயை விரித்து கொண்டு படுத்து விட்டாள். லோகுவாகவே பரிமாறிக்கொள்வது காதில் விழுந்தது. அப்புறம் வெகுநேரம் நிசப்தம். பொன்னம்மாள் சப்தம் செய்யாமல் எழுந்து லோகுவை எட்டி பார்த்தாள். லோகு அழுது கொண்டிருந்தாள். ஏதோ தோன்றி திரும்பி பார்த்தவள் பொன்னம்மாள் தன்னை கவனித்தபடி இருப்பதை கண்டாள். உடனே மூக்கை உறிஞ்சிக்கொண்டு தட்டில் இருந்த சாதத்தை பிசைய ஆரம்பித்தாள். லோகு, பொன்னம்மாள் அழைத்தாள். என்ன அத்தை? என்னாச்சு? ஏன் அழற? நான் அழலிய அத்தை. பொன்னம்மாள் லோகுவுக்கு நேர் எதிரே போய் நின்றாள். லோகுவின் முகவாயை தூக்கி முகத்தை உற்று நோக்கினாள். லோகு விம்மினாள். பொன்னம்மாள், என்னாச்சு சொல்லு, நான் காலையில் திட்டுனதுக்கா என்று கேட்டாள். லோகு இப்போது பெரிதாக அழ ஆரம்பித்தாள். பொன்னம்மாள் அவள் தலையை தடவி கொடுத்தாள். சரி சரி, முதல்ல சாப்பிட்டு முடி என்றாள். விம்மல்களுக்கும் மூக்குறிஞ்சல்களுக்கும் நடுவில் லோகு சாப்பிட்டு முடித்தாள். பொன்னம்மாள் பாயில் படுத்து கொண்டாள். லோகு பாத்திரங்கள் துலக்க வீட்டின் பின்புறம் சென்றாள். பொன்னம்மாளுக்கு தூக்கம் வரவில்லை. மீண்டும் எழுந்து கொல்லைப்புறம் சென்றாள். இம்முறையும் லோகு அழுது கொண்டிருந்தாள். பொன்னம்மாளுக்கு கோபம் வந்தது.
ஏண்டி உன்னை யார் என்ன பண்ணிட்டான்னு இப்படி அழுது பாசாங்கு பண்ணுற என்றாள். லோகு கண்களை துடைத்து கொண்டு பாத்திரம் துலக்கத் துவங்கினாள். இதோ பாரு, இப்படி அழுது மாய்மாலம் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமாம், சொல்லிட்டேன். பொன்னம்மாள் மீண்டும் பாயில் படுத்து கொண்டாள். இந்த காலத்து பெண்களை கோபித்து கொண்டால் ரோசம் பொத்து கொண்டு வருகிறது. ஆனால் அவர்கள் தவறுகளை திரித்து கொள்ள வேண்டுமே என்று தோன்றுவதில்லை. லோகு பாத்திரங்களை கவிழ்த்து வைக்கும் சப்தம் கேட்டது. ஏ பெண்ணே என்று பொன்னம்மாள் கூப்பிட்டாள். என்ன அத்தை என்று கேட்டபடி லோகு வந்தாள். ஏண்டி திரும்ப திரும்ப பாலை பொங்க விட்டுடுறே, சொன்னால் இல்லாத சாகசம் செய்கிறியே, உன்னை யார் என்ன பண்ணிட்டான்னு இப்படி அழுதேடி? லோகு பேசாமல் நின்றாள். ஊமை கோட்டா மாதிரி நிற்காத, என்ன தான் இருக்கும் மனசில்? ஒன்றும் இல்லை அத்தை, சத்தியமாக ஒன்றுமே இல்லை அத்தை. இதுக்கு என்னடி சத்தியம்? திடீரென்று லோகு குமுறி குமுறி அழ ஆரம்பித்தாள். பொன்னம்மாள் பதறிப்போய் அவளை இழுத்து கட்டி கொண்டாள். அடாதேடி பெண்ணே, பெரியவங்க கோச்சிக்காமல் யார் உன்னை கோச்சிப்பாங்க? இல்லை அத்தை, என்னை எல்லாரும் மக்கு லோகுன்னு தான் எங்கள் வீட்டில் கூப்பிடுவாங்க. இங்கே இத்தனை நாளாக யாரும் என்னை அப்படி கூப்பிடலை. இனிமே இங்கேயும் அதுதான் என் பேராக இருக்கும். லோகு விம்மி விம்மி அழுதாள். பொன்னம்மாள் விசேஷமாக அவளுக்கு ஆறுதல் கூற முற்படவில்லை. லோகு கூறியது உண்மைதான் என்று அவளுக்கு தோன்றியது.